கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கிறனால கூட கிறிஸ்துவை பின்பற்றுதல் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை. அப்போ ஏற்கனவே ஒரு செய்தியில் நான் அதை தெளிவாக சொல்லியிருந்தேன். பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இன்றைய காலத்திலும் சரி, பின்பற்றாமல் அவர்கள் எப்படி போனார்கள் என்று. ஆனால் பைபிளில் கர்த்தரை சரியாக பின்பற்றின ஜனங்களையும் பைபிள் பதிவு செய்கிறது. அப்போ மோசேயை பார்க்கும்போது பிரியமானவர்களே, நீ உன் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால், அதனால தான் எபிரேயர் நிருபத்திலையும் பார்க்குறோம், மோசே கர்த்தரை உண்மையாக உத்தமமாய் பின்பற்றினது போல அப்படின்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனை உத்தமமாய் பின்பற்றினதையும் நாம் பார்க்குறோம். அப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினார்கள் யோசுவாவும் காலேப்பும் அப்படி என்று நாம் பார்க்குறோம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பல தீர்க்கதரிசிகளுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆகுதுன்னு சொன்னால், அறிக்கை எப்படி ஆகுதுன்னு சொன்னால், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் அப்படின்னு சொல்லி அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு வசனம் நன்றாக சொல்லுகிறது, கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். பார்த்தீர்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு இன்றைக்கு நம்ம எல்லாருக்கிட்டேருந்து வரணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. பேதுரு சொல்கிறா பாருங்க, ஆண்டவரே காவலாக இருந்தாலும் சரி சாவாக இருந்தாலும் சரி உண்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பேதுரு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை நாங்கள் பின்பற்றினோமே அப்படி என்று சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குதுன்னா, சகோதர யூதா தேசத்திலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலேயே பாடுபட்டீர்கள். அப்போ தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி, அப்போ இன்றைய காலத்தில் இருக்கிற தேவனுடைய சபைகளை வெளியில் இருக்கிற பொது ஜனங்க, அரசியல்வாதிங்க, வெளியில் இருக்கிற அதிகாரிகள், லஞ்சம் வாங்குறவங்க, உபச்சாரம் செய்கிறவங்க, திருடுறவங்க, ஊழல் செய்கிறவங்க, நடிப்பு துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிற எந்த துறையில் இருக்கிறாங்களோ உலகத்து மக்கள் தேவனுடைய சபையை பின்பற்றுகின்ற அளவுக்கு தேவனுடைய சபை சாட்சியாக இருக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய சபை சாட்சியாக இருப்பது என்றால் அங்கே இருக்கிற ஊழியரும் விசுவாசிகளும் எங்கெங்கெல்லாம் பயணிக்கிறாங்களோ அங்கே சாட்சியாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை இந்த வசனத்தினூடாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி. பார்த்தீர்களா? இன்றைக்கு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மை பார்த்து வருமா? கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நன்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்போ பார்த்தீங்களா? அடுத்தது இன்னொரு வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அப்போ பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேகர் உத்தமமாக பின்பற்றி தேவனை கவனித்து பார்த்து அவரை நோக்கி பார்த்து அவரிடம் கற்றுக்கொண்டு உத்தமமாக பின்பற்றி நன்சாட்சி பெற்றாங்க. இன்றைக்கு பிரியமானவர்கள, நீங்களும் நானும் அப்படித்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை உத்தமமாய் பின்பற்றினார், இப்போது அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அப்படி என்ற சாட்சியின் பலகை நம்முடைய கல்லறையிலே எழுதி வைக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, அநேக உம்முடைய பிள்ளைகள் உம்மை உத்தமமாய் பின்பற்றினார்கள், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினார்கள். அவர்களுக்கு இருந்த அனைத்து காரியங்களையும் விட்டு ஆண்டவரே உமக்காக தங்களை அர்ப்பணித்து பின்பற்றினார்கள். பலர் தங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உயிரையும் கொடுத்து பின்பற்றினார்கள். அப்படி பின்பற்றி தான் ஆண்டவரே தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகம் முழுவதும் ஆண்டவர் உம்முடைய அன்பு பரவியது, உம்முடைய நற்செய்தி பரவியது. இன்றைக்கு எங்களை வைத்திருக்கிறீர். எங்கள் மூலமாக, நாங்கள் இருக்கிற சபையின் மூலமாக நற்சாட்சி இந்த உலகத்திற்கு காணப்பட அவர்கள், ஐயோ இந்த சபை மக்கள்
இப்படி நல்சாட்சி உள்ளவர்கள் அப்படி என்று எங்களை பின்பற்றுகிறவர்களாக நாங்கள் உம்மை பின்பற்றுவர்களாக மாற எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.